மீனத்திற்கு காலபுருஷ தத்துவப்படி பிரம்மன் அவங்களுக்கு எழுதிய தலைவிதி இல்லைன்னா பிறப்பின் ரகசியம் என்னன்னு சொல்லுங்க சார். இந்த விரையும் லாபமா மாறுறது இவனுக்கு ஒருத்தன் தான் சார். அழகான குழந்தை பிறந்த பின்பு இவனுக்கு யோகத்தின் கதவுகள் திறக்கப்படும், சகல சுகபோத்தையும் கொடுத்துரும். பைரவருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணணும். பண்ணா வம்சத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் நீக்கிறோம், சங்கடத்தை நீக்கிறோம். எவனோடு தன்னுடைய மனைவியை போன ஜென்மத்துல மனைவியை கொடுமைப்படுத்தினானோ அவன் பூரா மீனல்ல கலந்துதான் இருப்பான். ஆத்தாடி. நீண்ட ஆயுளை இயற்கையா ஒரு லக்கணத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா தன் மனைவியினுடைய முகத்தில் ஒரு புன்னகை தெரிந்தால் போதும், இவனுக்கு இயற்கையாகவே செல்வம் தானா வரும். நீங்க பாருங்க, மீனல்ல கலந்துக்கான கட்டணம் அத்தனை பெண்களுக்கும் மீனலக்கணத்துக்காக பிறந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திருமணம் தடையாகுது, ரொம்ப லேட் ஆகுதுன்னா ஒரு கோயிலில் கடற்கரையில் நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை இவர்கள் வழிபட்டால் இவருடைய வாழ்க்கையின் உச்சத்து கொண்டு. மீனத்தில் பிறந்தவங்க யாருமே சரி வருஷத்துக்கு ஒரு தடவை போய் திருச்செந்தூர்ல சுகமே சாமி சுகமே சொல்வ செந்தில் மீனத்திற்கு காலபுருஷ தத்துவப்படி பிரம்மன் அவங்களுக்கு எழுதிய தலைவிதி இல்லைன்னா பிறப்பின் ரகசியம் என்னன்னு சொல்லுங்க சார். அதாவது எல்லாருடைய பிறப்புலையும் ஒரு ரகசியம் இருக்கு. அப்ப ஒரு தாய் வயிற்றுல 5 பேர் பிறக்கிறாங்க. இந்த 5 பேரும் ஒண்ணு போல இருப்பானா? இருக்க மாட்டான். அப்ப ஒருத்தனுடைய அறிவு இன்னொருத்தனுடைய செயலுக்கு வித்தியாசமா இருக்கும், வேறுபடும். 5 விரலும் ஒண்ணு போல இல்லை, அது மாதிரி தான் இவங்களும் இருப்பாங்க. ஆனா அதுல ஒரு ஜீன் தான் அந்த தாய் தந்தையினுடைய கர்மவனையோட ஒத்து அவங்களுடைய இதை எடுத்து வந்திருப்பான். இதுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம். இப்ப இந்த ஜோடியாக்களை எப்படி வச்சிருக்கான் காலபுருஷ தத்துவத்துல, காலபுருஷ தத்துவத்தினுடைய 12வது வீடு அப்படின்னு இதை எடுக்கிறான். மேசத்திலிருந்து அப்படியே தொடங்கி மீனத்தை போய் 12ஆம் இடமா வச்சு இந்த 12ஆம் வீட்டுடைய அதிபதி யாரை வச்சிருக்காரு? குருவா தான் வச்சிருக்காங்க. இவரைத்தான் பாக்கியாதிபதியாகவும் வச்சிருக்காங்க. பாக்கியாதிபதியும் குரு தான், 12 கூடையவரும் குரு தான். அப்ப நிறைந்த பாக்கியம் உள்ளவன். இப்ப உங்கள்கிட்ட காசு பணம் நிறைய அதை பதுக்கணும் தான் நினைப்பீங்க. அப்ப அந்த மறைச்சு வைக்கக்கூடிய இடம் தான் மீனம். இந்த மறைச்சு வச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்ற போது மறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க ஜோடியாக்குற. அப்ப மறைவிடம் என்பது என்ன அப்படின்னா, இந்த மறைவிடம் அப்படின்றத நம்ம ரகசியம்னு எடுக்க முடியாது, மறைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். அல்லது எதை வெளியே கொண்டு வரணும், எதை வெளியே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்ப 12ஆம் இடத்தை இவங்க என்ன சொல்றாங்க, பெரியவங்க என்ன சொல்றாங்க, அயனசேன போகஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அயனசேன போகம்னா அங்க 2 உயிர் ஒன்று சேர்ற இடம் தான். ஆனா அது வெளியே தெரியக்கூடாது. அதுக்குத்தான் அது 12ஆம் இடம் ரகசியம்னு சொல்றான். புரியுது இல்லையா? அப்ப அந்த இடத்துலதான் சுக்கிரனை உச்சமா வச்சோம். அப்ப இல்லறத்தில் இருக்கக்கூடிய அந்த தம்பதிகளுடைய இணைவு என்பது மறைவிடம். அது வெளியே கொண்டு வரக்கூடாது. வெளியே கொண்டு வந்தா அது இதாயிடும். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றான், இவங்க மீனத்துல பிறந்தவங்க, மீனத்துல ஒரு ஜீவன் பிறக்குது அப்படின்னா இந்த 12ஆம் இடம்ன்ற அந்த இடம் இருக்கு இல்லையா, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் முதலீடு அல்லது டெபாசிட் வச்சுக்கலாம். டெபாசிட் இவங்க போன ஜென்மத்துல எந்த டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாங்களோ அதை மட்டும்தான் எடுக்க முடியும். இவங்க கர்மவனை யாருமே மாற்ற முடியாது. அது நன்மையா இருந்தா நன்மை வரும், வேற ஏதாவது என்ன டெபாசிட் பண்ணி வச்சிருந்தாங்களோ இது ஒவ்வொன்னா கொடுக்கும் இதுல. அப்ப இவன் நீங்க மேல கடல் இருக்கு, இந்த இடத்தினுடைய இது கடல் சமுத்திரம். இதுல ஆண் கடல் பெண் கடல், இது ரெட்டப்பட ராசி. அலை அதிகமா இருந்தா அது ஆண், அலை இல்லைன்னா அது பெண். இந்த 2 கடலுமே நம்ம பார்க்கிறோம். திருச்செந்தூர் அதாவது ஆர்ப்பரிக்கக்கூடிய கடல். ராமேஸ்வரம் அமைதியா இருக்கும், நீங்க நடுக்கடல் கூட போயிட்டு வரலாம் இல்லையா? இப்ப 2க்கு வித்தியாசம் இருக்கா? 2மே புனிதமானதுன்னா 2 கடலும் புனிதமானது. நீங்க ஒரு விஷயத்தை பாருங்க, இத ரகசியம், அதாவது அயனசேன போகஸ்தானம் அப்படின்னு வச்சிருக்கான். நீங்க குழந்தை இல்லாதவங்க பூரா பாருங்களேன், ஒண்ணு திருச்செந்தூர்ல கடல்ல நீராடி செந்தூரான வழிபட்டு சசியில விரதம் இருக்கிறவனுக்கு பூரா குழந்தை பிறந்து. ஆமா இல்லையா? இது இளவட்ட தம்பதிக்கு தான்.
கல்யாணம் முடிச்சவங்களும் ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல குழந்தை இல்லை அப்படின்னு திருச்செந்தூர்ல அழகாக குளிச்சுட்டு செந்தூர் வழிபட்டு வெளியே வந்து ஒரு சாதுக்களுக்கு வஸ்திரதானம் அன்னதானம் பண்ணாலே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். இதை விட என்னன்னா நாள்பட்ட குழந்தை இல்லை 15 வருஷம் ஆச்சு 12 வருஷம் ஆச்சு அப்படின்னு இருக்கிறவங்கலாம் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல கணவன் மனைவி அப்போ வந்து பஸ் வசதியும் கிடையாது தான். அவங்க இருக்கிற இடத்துல இருந்து பாத யாத்திரையா போவாங்களா ராமேஸ்வரம். ஆமா ஆமா ஆமா. போய் அந்த அக்னி தீர்த்தத்துல குளிச்சுட்டு ராமநாதனை சேவிச்சுட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா குழந்தை பாருங்க. எப்படி பாருங்க. இதுல 2 விஷயத்த நான் பார்த்திருக்கேன். ராமேஸ்வரத்துல போய் அக்னி தீர்த்தத்துல குளிச்சு ஒரு தம்பதிக்கு பிறந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா, அவங்க பூராமே மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகளா இருந்திருக்காங்க. ஓ, மிகச்சிறந்த ஆன்மீகவாதி பாருங்க. ஒரு இடத்துல குளிச்சு குழந்தை பிறகு கூட எவ்வளவு டிஃபரன்ஷியேட். ஆமா 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 ஆமா. இறை அருள் அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப இந்த 12 இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. செந்துரான் கொடுக்கக்கூடியது செல்வத்துக்கு செந்துரான். மீனத்துல பிறந்தவங்க யாருமே சரி வருஷத்துக்கு ஒரு தடவை போய் திருச்செந்தூர்ல குளிச்சுட்டு செந்துரான் வழிபட்டா போதும். பரிகாரத்தையே சொல்லிட்டீங்களா, முதல்ல ஓப்பனிங்ல அடிச்சிட்டீங்களா சார். இவங்களுக்கு இதுதான் சார் மகத்துவம். கடல்ல வந்து நீங்க வெளியே இருந்து பார்த்து கடலுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல, முடியாது. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன்கள்ல வந்து நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. அதுக்குள்ள வந்து இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கானிக் இந்த பவளம் இதுகள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப பவளம் அப்படின்றது செவ்வாய்க்குரியது. அப்ப அது நீருக்குள்ள இருந்து வருது. அப்ப நீருக்குள்ள இருந்து வர பவளத்தை நீ போடுறிய உடம்புல வந்து எப்படி சத்துக்களை கொடுக்கும்? நீங்க ரத்த விருத்தி இல்லாம ஒயிட் பிளட் செல்ஸே இல்லை சிவப்பணுக்களே இல்லாதவனுக்கு இந்த பவளத்தை போட்டோன்னு பாருங்களேன் அணுக்கள் தானா கொடுக்கும். ஒண்ணு. நீங்க இதை விடுங்க. அந்த காலத்துல இந்த காலத்துல நான் சொல்லலை, யாராவது வந்து பார்த்துட்டு இந்த காலத்தை ஒப்பிடக்கூடாது. நான் சொல்றதுல அந்த காலம் பெண்கள் என்ன செய்வாங்கன்னா கிராமத்துல தாலி போடுவாங்க இல்லையா, அந்த நடுநாயகம் போடுவாங்க. அதுக்கடுத்து ஒரு குண்டுமணி கருகமணி, அதுக்குள்ள 2 பக்கமே பவளம் போட்டிருக்கும். அந்த பவளத்தை இந்த அநாகத சக்கரத்துல எதற்காக போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதவிடாயின்னு ஒண்ணு இருக்கு, ரத்தப்போக்கு. குழந்தை பிறப்புல எவ்வளவு இப்ப இருக்கிற மாதிரி ஒரு குழந்தையா பத்து போட்டாங்க, அவன் 7-8 குழந்தைகளை பத்து போட்டாங்க. அப்ப அந்த பவளம் என்ன செய்யுமா, ரத்தத்தை விருத்தி பண்ணிக்கிட்டே இருக்குமா. எப்படி பாருங்க, இதுக்குத்தான் பவளம். அதை விட என்ன அப்படின்னா பவளம் ஒருத்தன் போட்டிருக்கேன் அப்படின்னா அவனை எப்படிப்பட்ட துர்தேவதைகளும் தொடாது. எப்படி பாருங்க. அந்த காலத்துல 2 மணிக்கு 3 மணிக்கு வயக்காட்டுக்கு போவாங்க தெரியுமா, இந்த பவளத்தை போட்டு போகும்போது சின்ன இது கூட வராது. அதுக்கு தான் காலில் கொலுசு 12ஆம் இடம் பாதம்னு சொல்றோம் இல்லையா, பெண்கள் ஏன் பாதத்துல கொலுசு போடுறாங்க? அந்த கொலுசு சத்தம் கேட்டாலே தீய சக்தியில் விலகி போயிருமா. அந்த சத்தத்துக்கு அவ்வளவு இது, பெண்களுக்கு அவ்வளவு. அந்த மிஞ்சி போடக்கூடிய விரல் இருக்கு இல்லையா, அது பெருவிரலுக்கு பக்கத்துல கூடிய விரல்ல தான் போடுவாங்க சார். அது பெண்களுக்கு ஏன் போட்டாங்க? அப்ப அவங்க உடல் கூறு தத்துவத்துல அவங்க உணவு வந்து சீரணமாக்கி செம்மையாக்கி அவங்களுடைய உடலுடைய வனப்பு இருக்கு இல்லையா, சக்தியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த விரல்ல தான் இருக்கு. இவ்வளவு ரகசியம் இந்த 12ஆம் இடத்துக்கு தான் வச்சிருக்கேன். எப்படி பாருங்க. இதே இது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியத்தை நம்ம சொல்லிட்டு உள்ள போனோம்னா தான் தெரியும். ஒரு அம்மா வந்து குழந்தை இல்லை என் மகளுக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொந்த பந்தம் பூரா என்னைய வந்து கேலி பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது கண்ணீர் விட்டு கதறும்போது நமக்கு என்ன இது, ஐயோ இருங்க. உடனே இதுல என்னன்னா இந்த மீனத்துல புரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரம்ன்ற அற்புதமான நட்சத்திரம் இருக்கு. இந்த சனி பகவானுக்குரிய இதுக்குரிய ரேவதி நட்சத்திரம் இதுக்குள்ள இருக்கு. சரியா? இதுல உத்திரட்டாதி தான் மெயின் தாட்ஸ். இதனுடைய அதிதேவதை யாரு? அதிபதி சனி பகவான், அதிதேவதை காமதேவன். சரியா? அட்சய பாத்திரம் என்பது அல்ல குறையாதது, ஆனால் காமதேவன் என்பது கேட்டதை கொடுப்பது. நீங்க என்ன கேட்குறீங்களோ கொடுக்கும். அப்ப அந்த காமதேவன் அது உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப இது 12ஆம் இடம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களுடைய இல்லறத்துல நல்லா லயனசேன போகும் நல்லா இல்லை அப்படின்னா என்ன செய்யணும்? உத்திரட்டாதிக்குரிய கோயில் எதுன்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர் இருக்கு இல்லையா, பட்டீஸ்வரர் துர்க்கை வழிபட்டுக்கணும். உள்ள போனீங்கன்னா காமதேனுபுரீஸ்வரர்னு சிவனுக்கு பேரே அவர் தான். அப்ப காமதேனுபுரீஸ்வரர் ஞானமான் இருப்பாங்களா, அவங்க 2 பேர்த்தையும் ஒரு கும்பிடு போட்டுட்டு
அப்படியே அந்த பிரகாரத்தில் இருக்கக்கூடிய பைரவர் இருக்காரு பாருங்க, அந்த பைரவருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணணும். பண்ணா உங்க வம்சத்தில் இருக்கக்கூடிய சகல தோஷத்தையும் நீக்கிரும், சங்கடத்தை நீக்கிரும். நீக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அயனசை அனுபவம் நடந்து குழந்தை பிறந்தது. அந்த அம்மாவுக்கு அதான் சொன்னீங்களா? ஆமா, வந்து போயிட்டு அப்படி போயிட்டு அப்படின்னு வந்தாங்க. வந்தவன கருக்குடிச்சு. எப்படி பாருங்க, இது நிறைய பேர் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர், நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஒருத்தருக்கு 2 பேத்துக்களா இல்ல. இன்னமும் நான் சொல்லுவேன். அதை விட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஒரு குடும்பத்தில் 4 பேர், 4 பேத்துக்கு கல்யாணம் இல்லை. மூத்தவருக்கு 52 வயசு, அடுத்த பிள்ளைக்கு 48 வயசு, அடுத்த பொண்ணுக்கு 42, கடைசி பேருக்கு 38. 4 பேத்துக்கும் கல்யாணம் இல்லை. இவங்களும் தலைகீழன்னு எல்லா பரிகாரமும் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர், அவரு இல்லை நீ தாடிக்காரன்ட்ட போங்க, என்ன சொல்றான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணுவோம். ஏன்னா அவரும் மிகப்பெரிய ஜோசியர். இவங்க வந்து உட்காந்தாங்க. நான் வெள்ளிக்கிழமை அம்பாவை பார்த்துட்டு வந்தோடனே உட்காந்தாங்க. நான் போயிட்டு வந்தேன். ஜாதகத்தை பார்த்தோன்னே சுக்கிரன் வந்து உத்திரட்டாதியில நின்றுச்சு. அம்மா உங்கள் வீட்டில் பசுமாடு எது இறந்துச்சாமா அப்படின்னு கேட்டேன். பசு தோஷம், பசு இறந்துச்சா அப்படின்னு கேட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்தாங்க. என்ன? ஆமாம், அதுலேயும் செனப்பசு இறந்துருக்கா? செனையாக இருந்த பசு இறந்துச்சான்னா ஆமாம், ஃபயர் இன்சிடென்ட் இறந்துச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய செல்வம் பூரா வந்து சரிஞ்சிடுச்சான்னு கேட்டேன். அவ்வளோ உயரத்தில் இருந்தவங்க சார். கடைசியில் அப்படியே டவுன் ஆகிட்டேன். சுக்கிரன் வந்து செல்வத்துக்கு அதிபதி, மகாலட்சுமியுடைய அம்சம். அப்போ ஏன் வந்து நம்ம ஒரு பூஜை பண்ண சொல்கிறோம், பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுங்கடா அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன? ஒரு வீடு பால் காய்ச்சல்னா அந்த பசுவை கொண்டு போய் வந்து பூஜை பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஹோமம்னாலும் பூஜை பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஒரு கோயில்லையும் கோபடம் வச்சுருக்கான். அப்போ அந்த இடத்துல அந்த அம்சம் வாசம் இருக்கு. சரி, முல்லை முள்ளால் எடுக்கணும். உடனே அவங்கள ஒரு பசுவும் கண்டுபிடிங்க, ஒரு 11 நாள் உங்கள் வீட்டில் கட்டுங்க. நீங்கள் எல்லாருமே வந்து அதுக்கு இறை கொடுங்க. இறை கொடுத்து தண்ணி கொடுத்து அதை டெய்லி வணங்குவாங்க. எல்லாம் டெய்லி 20 சுற்று சுற்றுங்க, தப்பு இல்லை. அப்படியே கோயிலில் போய் அலறு கோயிலில் நீங்கள் தானம் பண்ணிடுங்க, கோதானம் பண்ணிடுங்க. அப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்ற ஜாதகம் பார்ப்போம், தீர்ப்போம் அப்படின்னு சார். அப்படியே செஞ்சாங்க சார். செஞ்சு அலறு கோயிலில் போய் இதெல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு பூஜை இருக்காங்க, அதை எப்படி கோதானம் பண்ணணும் அந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்க சார். சார் அப்படியே அந்த 48 வயசு பொண்ணு இருக்குல்ல, அப்படியே ஒரு செகண்ட் மேரேஜ் ஒரு டிஎஸ்பி வந்து கட்டிக்கிட்டாரு. 38 வயசு பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்குள்ள இவனுக்கு 58 வயசு ஆயிடுச்சு மூத்தவனுக்கு. அவரை கட்டுறதுக்கு ஒரு டீச்சர் இருந்திருக்கா. என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாரு, சுவாமி இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருது, 58 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போற? ஒரு தேவையில்லை, விடு, உன் பேரை இந்த உன் தங்கச்சி பிள்ளைகளை பார்த்துக்கலாம். இந்த இடத்துல அவ்வளவு பெரிய ரகசியம் இருக்கு மீனத்துல. மீனம்ன்றது சாதாரணம் அல்ல. இப்ப இது உயிர்ப்பித்தலுடைய அஸ்திவாரமே இங்கேதான் சார். இப்ப 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம் எதாவது சொல்லுவோம், பூர்வ புண்ணியம், புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம், பாரம்பரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த 5ஆம் இடம் குழந்தை பிறக்கணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அயனசேன போகம் இருக்கும் இல்லையா? அயனசேன போகம் நல்லா இருக்கணும்னா வீரியஸ்தானம் 3ஆம் இடம் நல்லா இருக்கணுமா இல்லையா? நிச்சயமா. அப்ப இந்த 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் நல்லா இருந்தா தான் 12ஆம் இடம்ன்ற அயனசேன போகம் நடந்தா தானே குழந்தை பிறக்கும். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துக்கும் அது 8ஆம் இடத்துல தான் சூட்சமே இருக்கு. அப்ப 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் 3ஆம் இடம். அப்ப இந்த 5ஆம் இடத்துடைய செழுமை எங்க இருக்கு? 3ஆம் இடத்துல இருக்கு. அதே 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, அங்கதான் வந்து இவங்களுடைய நட்பு, கணவனுடைய அன்பு, நட்பு, சேர்க்கை, இணைவு எல்லாம் அது 7ஆம் இடத்துல இருக்கு. அப்ப 5ஆம் இடத்துக்கு 3 11, காலவசம் 3 7. இந்த இடம் இவங்களை இணைக்குது. 12ஆம் இடம் அயனசேன போகத்தை கொடுக்குது. அதுல ஒரு குழந்தை பிறக்குது. இதுதான் ஜீவ ரகசியம். இதுல இந்த பிறப்பின் ரகசியத்தை என்ன சொல்றான், எவனோடுவன் வந்து தன்னுடைய மனைவியை, போன ஜென்மத்துல மனைவியை எவன் வந்து சங்கடப்படுத்தினானோ அல்லது மனைவியை கொடுமைப்படுத்தினானோ அவன் பூரா மீனல்ல கிடந்து தான் பிறப்பான். ஆத்தாடி, இப்படி சொல்லிட்டீங்கல்ல.
ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு சார். மீன லக்கணத்துக்கு பிறக்கிறத போன ஜென்மத்துல எவன் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தினானோ சங்கடப்படுத்தினானோ நோகம் வச்சானோ அவன் பூரா மீன லக்கணத்துக்கு வந்துருவான். இது என்ன சாமி புதுசா இருக்கு. ஏன்னா மீன லக்கணத்தை பிறந்து முதல் கல்யாண முயற்சி அப்படின்னு போகும்போதே ஏகப்பட்ட விஷயத்தை அவன் தாண்ட வேண்டியது இருக்கு. கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி இவன் மனைவியினுடைய நிலையை அறிஞ்சு போனானாத்தான் இவனுக்கு வாழ்க்கையே உண்டு, இல்லைன்னா இல்லை அடிச்சு சொல்லுவேன். அதனாலதான் இவன் போன ஜென்மத்தில் இதை பண்ணியிருக்கேன், அந்த லக்கணத்துல பிறந்திருக்கான். என்ன இதுதான் இண்டிகேட். ஆனா மீன லக்கணத்துக்கு பாருங்க, அந்த லக்கணத்துக்கு 3-8 கூடைய சுக்கிரன் அந்த லக்கணத்துல உச்சமா இருக்காரா சார். நீங்க இவனை கொண்டு போய் ஒரு மலை மேல இருந்து தள்ளினாலும் சரி, ஆகாய விமானத்திலிருந்து தள்ளினாலும் சரி, இவங்களுக்கு மரணம் என்ற வாசகமே கிடையாது சார். சுக்கராச்சாரியார் யாருன்றீங்க? செத்தவனை பிழைக்க வச்சவர் தானே. நீண்ட ஆயுளை வந்து இயற்கையா ஒரு லக்கணத்துக்கு கொடுத்துருக்கு அப்படின்னா இவங்க தான் சார். அந்த காலத்துல சொல்லுவாங்க, அப்பா அலட்டிக்காம படுக்காம இவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்காம என் ஜீவன் போயிரும்டான்னு சொல்றாங்கல்ல, அது ஊர இந்த லக்கணம். ஏன்னா பெட்கம்பட்டு இங்கே தான் இருக்கு, படுக்க வைக்கிறது இந்த இடத்துல இருக்கு. அப்போ படுக்காம நோகாம ஒரு ஆத்ம சாந்தி அடையணும்னா அது மீனத்தினுடைய தவத்துல தான் இருக்கு. இந்த இங்க தவம் இருந்தா இயற்கையா நேர சொர்க்கமோ நரமோ இயற்கையா போயிடலாம். ரொம்ப நாள் படுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல. இது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மறைமுகமான விஷயம். இது ஒரு ஜலராசி. அப்ப இவங்களை பத்தி வெளியில இருந்து நீங்க கண்டுபிடிக்க முடியாது. பழகுனா தான் இவங்களுடைய விஷயமே தெரியும். ஆனா நல்லவங்க. ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா, பொண்டாட்டிக்கு ஒரு நகை வாங்கணும்னா வாங்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா எடுக்க மாட்டாங்க. ஆனா தெண்ட செலவா வெளியில போய் செலவழிக்க சொல்லுங்க, வெட்டியா செலவழிப்பாங்க. இவங்களை செலவு தேடி வரும். இங்க இதுல பிசினாரித்தனம் பண்ணுவாங்க, இங்கிட்டு செலவு வந்துடும். அப்ப சுக்கிரன் என்ற கலத்தர காரன் இந்த இடத்துல உச்சமடைவதால் தன் மனைவியினுடைய முகத்தில் ஒரு புன்னகை தெரிந்தால் போதும், இவனுக்கு இயற்கையாகவே செல்வம் தானா வரும். இதுக்குள்ளதான் வச்சிருக்கேன். மீனலக்கணத்துக்காரங்க பொண்டாட்டி ஒரு பொட்டாவே மதிக்க மாட்டாங்க. அதனாலதான் இதை சொல்றேன், பல பேர் திருந்தணும். ஆமா, இன்னொன்னு தெரியுமா, மீனலக்கணத்துல பிறந்தவங்க இப்போ உங்க பொண்ணு இருக்கு, உங்க பொண்ணுக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளை பாக்குறீங்க, என்கிட்ட வந்து கொடுக்குறீங்க. நீங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், மீனலக்கணத்துக்காரன் வந்தா சரி, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி, நான் தரமாட்டேன். இந்த உங்க பொண்ணு நான் அதுக்கு இது பண்ண மாட்டேன், இது வேண்டாம் செஞ்சிரு அப்படின்னு காரணம் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நான் நல்லா எதுக்கு சார் பார்ப்போம் சார், பார்ப்போம். அது ஒரு மர்மம் இருக்கு. ஆனா இவங்களுக்கு 2ஆம் இடம் பாருங்க, சரராசி, நெருப்பு ராசி, அதிபதி செவ்வாய். இப்ப இந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் செவ்வாய்க்கு மிகப்பெரிய நெருக்கம் உண்டு. அப்ப அந்த இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்ப குடும்பம் என்ற அமைப்புக்கு இவனுடைய பொருளாதாரம் என்பது ரொம்ப தேவை இருக்கும். ஆனா இவனுடைய சொல்லுக்கு மிகப்பெரிய அதிகாரம் உண்டு, சூத்திரம் உண்டு. இவன் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னானா சரி, அது அக்யூரஸியா இருக்கும். அப்ப வாதம்ன்றது இல்லை இவங்கிட்ட, அவன் வார்த்தைக்கு மரியாதை உண்டு. பல இடத்துல இந்த மீன லக்கணத்துல பிறந்தவங்க இறைவன் என்ன செய்வான், உயரிய அரசாங்க உத்தியோகத்திலிருந்து வருமானம் வரக்கூடிய இது இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு இலகுவா கிடைக்கும். மிகப்பெரிய பதவிக்கு போகக்கூடிய இதெல்லாம் இயல்பாவே வரும். ஏன் அப்படின்னா இதுல 2 விதம் இருக்கு. இவங்களுடைய 10ஆம் இடம் இருக்கு இல்லையா, அது காலவர்ஷனுக்கு 9ஆம் இடம். இங்க உயர்கல்வியும் உத்தியோகம் இருக்கா, இந்த தர்ம கர்மாதிபதியா மாறுதா. அப்ப இந்த தர்ம கர்மாதிபதி படிச்சு முடிச்ச உடனே நல்ல வேலைக்கு போகணுன்றதுல இந்த 2ல் உச்சமடையக்கூடிய சூரியன் ஏன் இவன் அரசாங்க உத்தியோகத்துக்கு போட்டோன்னு சொல்லி பவர்ஃபுல் உத்தியோகத்துக்கு கொண்டு போய் விட்டோம். படிச்சவனை படிச்சோன்னு வேலை கிடைக்கிறது மீனலக்கணத்துக்கு தான். அது பாக்கியம் இவனுக்கு இயற்கையா கொடுத்துருக்கு. அப்ப பொருளாதாரம் இவன்கிட்ட சலனமா இருக்கும், சராசரியா இருக்கும். ஆனா அந்த வீட்டு அதிபதி யாரு, செவ்வாய். அந்த வீட்டுல உச்சமடையக்கூடியவர் யாரு, சூரியன். அப்ப இந்த இடத்துல செவ்வாய் என்ற சகோதர காரகன், சூரியன் என்ற தகப்பன் காரகன், இவங்க 2 பேரும் அங்கறையினால தன்னுடைய மிகச்சிறந்த பொருளாதாரத்தை, தனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை தன் உடன் பிறந்தவருடைய நலனுக்காக தன் தந்தை செய்ய வேண்டிய அனைத்தையும் இவன் செய்யணுன்றதான் விதி. இதை செஞ்சானா பெருகும் சார். அதே மாதிரி இந்த 2ஆம் இடம் என்பது செவ்வாயோட வீடு தானே, இவனுக்கு தனம் பாக்கியாதிபதி செவ்வாய். ஆமா. அதனால இவன் முருகனை இஷ்ட தெய்வமா வழிபட்டு
பழனிக்கு போயிட்டு வர கந்த சஷ்டி கவசத்தை பாட இவனுக்கு செல்வ செழிப்பு. இதெல்லாம் சிம்பிள், இதா எடுத்து போலாம். இதுல இப்படி வச்சிருக்கான். 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சரி, காலபுருஷனுடைய 2ஆம் இடம். சார் இவனுடைய யோசனை, என்னுடைய சொல்ல கேட்டீங்கன்னாலும் சரி, அவ்வளோ அழகா இருக்கும். இவன் ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னா சரி, அதுல ஒரு மகத்துவம் இருக்கும். அன்பு அருமையா காட்டுவான், அன்பானவங்களுக்கு அன்பையா காட்டுவான். ஒருத்தன் திக்கு தெரியாதவனுக்கு ஒருத்தன் வர்றான், டே இதை செய்யடா, அவனுக்கு காசு பணம் ஒரு இதை வச்சு படிச்சுக்கலான்னு ஒரு அட்வைஸ் பண்ண அவனுக்கு சித்தியாயிடும். அதே மாதிரி தான் எங்கேயாவது ஒரு சொத்து, விற்க முடியாத சொத்து இவன் பார்வைக்கு வருது. இவன் ஒரு ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு லிங்கில் இருக்கான், விற்க முடியாத இடம். இவன் போய் உள்ள போனானே சரி, அந்த இடம் மிகப்பெரிய இதுல வந்து வித்து கையில இருக்கும். அதே மாதிரி இவன் கையெழுத்துக்கு ஒரு மரியாதை உண்டு. இவன் கையெழுத்து போட்டானே சரி, காசு. அப்ப 2ஆம் இடமே 3ஆம் இடம் யோசிக்காம சொல்லுவான், நல்ல பேச்சா பேசுவான். ஒரு குடும்பத்துக்கு, அதாவது குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவான், குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டான். கூட பிறந்தவங்களுக்கு எல்லாமே காசுல பண்பான்மையானது கூட பிறந்தவங்களுக்கு தான் செலவழிப்பான். அப்ப இவனுக்கு இறைவன் வந்து நிறைய கொடுப்பான். அதெல்லாம் அவனுக்கு இருக்கு. நல்ல பண்பாளன், நல்ல உயர்ந்த குணத்துக்கு சொந்தக்காரன். நீங்க நல்லா பாருங்க, மீனத்துல பிறந்தவன் ஒருத்தர் வந்துட்டாருன்னா சரி, அவங்க பசி கொடுக்க மாட்டான். சாப்பிட்டீங்களா, வாங்க, அவனு மீனலக்கணத்துக்காரன் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிடும். இந்த பண்பை வேண்டும் உண்டு, இயற்கை. அதனாலதான் செல்வ செழிப்பை வந்து அவனுக்கு இயற்கையா கொடுக்கணும். அதே மாதிரி இவனுக்கு 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா மிதுனம். இவனுக்கு மீனலக்கணத்துக்கு 4ஆம் இடம், காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். இப்போ என்கிட்ட வந்து யாராவது, சாமி நான் எப்போ வீடு கட்டுவேன் அப்படின்னா, ஒரு வீட்டை வந்து லீஸ்க்கு எடுத்து ஒத்திக்கு எடுத்து உட்காரு, அதுக்கப்புறம் ஒரு வீடு உனக்கு அமையும். சரி, வாடகைக்கு இருக்கான், ஒத்திக்கு பல பேர் இதுல இருப்பாங்க. இவன் இருக்க இடம் பூரா பாருங்க ரெட்டை மாடி வீடாத்தான் இருக்கும். இது ஆமா, மீனலக்கணத்துக்காரன் வீடுன்னு போய் தங்கினால மாடி வீடாத்தான் அமையும். அவன் இருக்கிற இடம், அதாவது வெயில் சுட்டு எரியும். இவன் இருக்கிற இடத்துல பாருங்க தென்றல் மாதிரி காத்து வந்து போய்கிட்டு இருக்கும், காற்றோட்டமா இருக்கும் இவன் வீடு. அவ்வளவு அந்த அம்சம் எங்களுக்கு உண்டு. அதை விட என்ன சொல்வேன்னா, இதுல நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த பொம்பளைனாலே இதாகிடுவாங்க. எப்படின்னா, டே நீ வீடு கட்டு, கட்டுற பாக்கியம் உண்டு, கட்டு, நாளுக்குடையனுடைய இது வருது, கட்டி முடிச்சுட்டு 1 வருஷம் வேற ஒருத்தனை உட்கார வை, வாடகைக்கு விட்டுரு. 1 வருஷம் அவன் இருந்துக்கிட்டும். அதுக்கப்புறம் அவனை காலி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு இன்டீரியர் பெயிண்டிங் பண்ணிட்டு உள்ள குடிப்போம். மிதுனால சொல்றீங்களோ? ஆமா, மிதுனம் வந்து காலபுருஷன் 3ஆம் இடம். ஆமா, காலபுருஷன் 3. சரியா? அது 4ஆம் இடம் இல்லை இவனுக்கு. அதனால என்ன செய்வேன்னா, கட்டணும்னு உள்ள போவாதரா, அதை இன்னொருத்தனுக்கு வாடகைக்கு விட்டுரு. அவன் 1 வருஷம் இருந்து பின்னாடி அதுக்கப்புறம் நீ பெயிண்டிங் எல்லாம் வந்து இன்டீரியர் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள போ, காலத்துக்கு அந்த வீட்டுல நீ இருக்கலாம். அருமை. இல்லாட்டி இந்த பொம்பளை என்ன சொல்லுவாங்க, நம்ம இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இப்படி கட்டி இன்னொருத்தனை குடியிருக்க வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு, இவருக்கு என்ன வேலை அப்படின்ட்டு போய் உட்காருவாங்க. ஒரே வருஷத்துல வீட்டை வித்துட்டு போயிடுவாங்க, தங்காது, இருக்க முடியாது. அப்படி நிறைய காலி பண்ணியிருக்காங்க. அது தங்கணும். நான் சொல்லுவேன், டேய் தங்கணும்டா, நீ சம்பாதிச்சதுடா, தலைமுறைக்கு கொடுக்கணும். ஆமா, கொடுத்துட்டு போனோம்ல. அதே இதைத்தான் அப்படியே மாத்தலாம் சார். இவனுக்கு வந்து மீனலக்கணம்ன்றது ஒரு பெண் ராசி, கடகம் ஒரு பெண் ராசி. அது இவனுக்கு 5ஆம் இடம், அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். நல்லா பாருங்க, இவனுக்கு ஒரு குழந்தை பிறந்த உடனே சொத்து வாங்கிடுவான். யாரு? மீனத்துல பிறந்தவன். பிள்ளை குழந்தை பிறந்துருச்சா, இயற்கை மறுக்காம அவனுக்கு சோபத்தை கொடுத்துரும். அந்த குழந்தை தான் சொந்த வீட்டுல தான் வாழணும்னு விதி. எப்படி நல்ல அருமையா இவனுக்கு பிறந்த குழந்தை செல்லமா, செல்வ செழிப்பா, யோகமா, சுகபோகத்தோட வரும். அவனுடைய அந்த மீனலக்கணத்துல பிறந்த குழந்தைகள் பாருங்க, படிப்புல மிகப்பெரிய பேராற்றலா இருக்கும், சகல சௌபாக்கியம் இருக்கும். அவ நினைச்சது மாதிரி வீடு, வாசல், வண்டி, வாகனம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் குழந்தை பிறந்தவொடனே அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அத்தனையும் இவனுக்கு கொடுக்கும். இவன் இது எப்படி யோகம் பாருங்க. அதான் மிகப்பெரிய இறை கொடை இது இவனுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா 6ஆம் இடம் அப்படின்றது தான் சிம்மம். சிம்மம்ன்றது வயிறு. வந்து இவங்க ஆரம்பத்திலேருந்தே டைஜஷனை வந்து கரெக்ட் பண்ணிடணும். செரிமானத்தை இவன் எடுத்துடணும். செரிமானத்தை சரி பண்ணிட்டான் அப்படின்னா இவனுக்கு நோய் இல்லை. அதே மாதிரி தான் ஹிருதயம் சார்ந்தது. இவன் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ண செய்யணும் அப்படின்னு. ஏன்னா வேலைப்பளு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா இவன் வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துக்கலாம். வயிறு சரியில்லை, செரிமானம் இல்லை அப்படின்னா சரி, இவன் டாக்டரை பார்த்துறது
ஏன்னா பல பேருக்கு என்ன சார், இந்த வயிற்றுல வந்து பிரச்சனையாகி இதுல இருந்து வரக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா, இது போய் மேல ஹார்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய இதுல போய் படியும். அதுக்கு பேர் பெரிகார்டியம்னு பேர். இது மேல இருக்கிறத அப்ப ஒரு பால்பிட்டேஷன் மாதிரி இவங்களுக்கு இருக்கிறத இவங்க ஹார்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேணா இருக்காங்க. ஒண்ணுமே இருக்காது ஹார்ட்ல. அதை விட என்னன்னா 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அப்ப இவனுக்கு நோய் வருதுன்னா அதுவே குணமாயிடும். 5ஆம் இடம் ஆரோக்கியம். அதே மாதிரி இவன் ஒருத்தனை பகைச்சுக்கிட்டான் அப்படின்னா சரி, எவனை பகைக்கிறானோ அல்லது எவன் இவனை வந்து குறை சொல்றானோ அல்லது எதிரியா பார்க்கறானோ அவன் தான் உற்ற நண்பனா மாறுவான். இவனுக்கு சகலமும் செய்வான். மீனத்துல பிறந்தவனுக்கு ஒருத்தன் சவுண்டை கொடுக்குறானே சரி, அவன் தான் நமக்கு நல்லவன் அப்படின்னு தீர்மானிச்சிடலாம். அவனால இவனுக்கு ஒரு கெடுதலும் பண்ண முடியாது. இவனை எதிர்க்கிறவன் எவனும் இவனுக்கு கெடுதல் பண்ண முடியாது. நோயே இவனுக்கு வந்துட்டு அதுவா குணமாயிரும் இயற்கை. அப்ப இதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இது ஒரு ஜலராசி, இத மீனம் இல்லையா. அப்ப இந்த 6ஆம் இடம் வந்து நெருப்பு ராசி இருக்கு இல்லையா. இப்ப 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். இப்ப இவன் என்ன செய்யணும்னா அன்றாட சூரிய ஒளியில நிக்கணும். சூரிய ஒளி பட்டாலே இவனுக்கு நோய் வராது சார். அது சில நேரத்துல ஆனா இவங்களுக்கு எங்க இதாகும் அப்படின்னா, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மலைக்கு போறாங்கன்னு வைங்களேன், மலைப்பிரதேசம் இவங்க போனான்னா அங்கதான் இவனுக்கு உடல் ரீதியா பிரச்சனை வரும். அதனால இவங்க வந்து மலையில போய் இந்த அதை பண்றேன் இதை பண்றேன்னு போறது தப்பு. கொடைக்கானல், ஊட்டி, மீனவர்காரங்க போகவே கூடாது. அதுக்கு சீசோருக்கு போகலாம், ஆற்றங்கரைக்கு போகலாம், நதிக்கரைக்கு போகலாம், கம்மாக்கரைக்கு போகலாம். இவன் அங்க போய் என்டர்டைன்மெண்ட் பண்ணா சூப்பரா இருக்கும். மலையை மட்டும் நினைச்சிடக்கூடாது. பல பேருக்கு இந்த ஒருத்தர வரும். பல பேருக்கு மீன லக்னத்துக்காரங்க மலை மேல ஏறப்ப வாந்திகள்லாம் பயங்கரமா வரும். கண்டிப்பா வரும் சார். இதெல்லாம் வச்சு. பட் 7ஆம் இடம் அப்படின்றது இவங்களுக்கு இந்த மீன லக்னத்துக்காரங்க இருக்காங்க, 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அதனாலதான் சொல்லுவேன், மீன லக்னத்துக்காரங்க கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்ற காரணம்னா, இவனை கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து இவன் கட்டின மனைவிக்கு நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பா சார். நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆஸ்பத்திரியுடைய படிக்கட்டுகள் எத்தனைன்னு அவட்ட கேட்டாதான் தெரியும். நொந்து நூலாவ அந்த இடத்துல சுக்கரை நீச்சம். மீனவர்காரங்க கட்டின பெண்களுக்கு போனா பாருங்களேன், ஹெச்பி குறைவா தான் இருக்கும். மயக்கம் வரத்தான் செய்யும். ரத்த விருத்தி இருக்காது, ரத்த சோகை வரும். அதுலயும் அப்டாமல் பெயின் நிச்சயமா வரும். அடிவயிறு வலி, மொத்தி, சூதம், ஒயிட் சார்ஜ், அது இது எதாவது ஒரு பிரச்சனையோட மெழு கட்டியிருப்பாங்க சார். அதுவும் இந்த கன்னிக்கு வந்து 8ஆம் இடம் வந்து மேசமா. நீங்க பாருங்க, மீனவர்களுக்கான கட்டின அத்தனை பெண்களுக்கும் தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். மைக்ரேன் ஆர் ஹெட்ஏக் இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் சூசகமா வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லி இதுல வந்து கிளியர் பண்ணும். ஏன்னா இது இயற்கை. அதனாலதான் நான் வந்து மீனத்துல பண்ண தெரிஞ்ச என் பிள்ளையை கட்டித்தர மாட்டேன். இவங்க 2 பேரும் என்ன செய்வாங்கன்னா, உள்ள வந்தவொடனே காயிரா போயிரா 2 வாக்குவாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க உண்மையே சேர்வாங்க. வாக்குவாதம் பண்ணாம இவங்களாம் இருக்கவே முடியாது. அப்ப ஒரு பெண்ணினுடைய ஆரோக்கியத்தை இந்த இடத்துல கெடுக்குது. அது மட்டும் இல்லை சார், இப்போ முதல் சொன்னோம்ல, இவனை எதிர்க்கக்கூடியவன் தான் இவனுக்கு நன்மை செய்வான்னு சொன்னோம்ல. இவன் யாரை நமக்கு உற்றோனா வந்து நம்புறானோ அவன் தான் இவனுக்கு எல்லா வேலையும் செய்வான். அவன் தான் இவனை எதிர்க்கிறவன் இவனுக்கு நல்லது செய்வான். இவன் யாரை நம்புறானோ, நட்பா வந்து இவன் திக்கஸ்ட், இவன் நமக்கு வேண்டியவன் எவன் நினைக்கிறானோ அவன் தான் இவனுக்கு அண்டர் கிரவுண்ட் வேலை வரும் பார்ப்பேன். அதுலதான் அதுக்குதான் மீனவர்கள் பிசினஸ் பார்ட்னரே ஆகாது. சொந்த சார் இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் நினைச்சு கூட பார்க்காத, எல்லா கடனையும் ஓன் தலைமையில கட்டிட்டு போயிடுவாங்க. இது அது கூடாது. அப்ப இந்த 8ஆம் இடம் காலபுருஷனுடைய 7ஆம் இடம் என்பது இயற்கை மரணம். எவ்வளவு காலம் வாழலாம் என்பது இவர்களுக்கு. நான் வந்து நான் 93 வயசு வரைக்கும் இருக்கணும்ப்பா அப்படின்னு இவங்க வந்து பிட்ட போட்டாங்கன்னா சரி, 93 வயசு வரைக்கும் இருப்பாங்க. எப்படி பாருங்க. அப்ப இது வந்து மனைவி. இப்ப இந்த 7க்கு 8 அப்படின்றது, 7க்கு 8 அப்படின்றது திருமாங்கல்யம் அப்படின்னு பேர். பெண்களுக்கு சுமங்கலியம் கொடுக்குறது. இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா மீன லக்னத்துக்காரங்களை கட்டின உடனேயே இவங்க வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு பொட்டுத்தாளி ஏதாவது வாங்கி சுவாமிகளுக்கு கட்டிட்டாங்கன்னா அது யோகம். இப்போ பல வருஷம் ஆகிட்டுனா இப்போ கூட கட்டலாம். அதே மாதிரி மீன லக்னத்துக்காக பிறந்த பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திருமணம் தடையாகுது, ரொம்ப லேட் ஆகுதுன்னா ஒரு கோயிலில் வந்து அம்பலுக்கு வந்து பொட்டுத்தாளி வாங்கி கொடுத்து ஒரு தேங்காய் பழத்தை உடைச்சு பிரார்த்தனை பண்ணால் கரெக்டாக முடிஞ்சிடும், கல்யாணம் முடியும். இப்படி சின்ன சின்னது இதுக்குள்ள வச்சிருக்கேன். சூப்பர். என்ன அப்போ அவங்க வந்து மீன லக்னத்துக்காரங்க சொல்லுவேன், டேய் பொண்டாட்டியை மட்டும்
கொஞ்சம் நோகாம வச்சுக்கோங்கடா. அந்த பிள்ளை நீ வரும்போது போயிட்டு வாங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்றோம், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதான் அங்க இருக்குது. அந்த பிள்ளைய டார்ச்சரே கொடுத்துறாங்க. கொடுத்து சொன்னா ஒன்றும் நடக்காது உங்களுக்கு. அந்த பிள்ளை போகும்போது அப்படின்னு வேதனைப்பட்டு ஒரு பார்வை பார்த்துச்சுன்னா சரி, இவங்களுக்கு எவ்வளோ தேவையில்லாத சில பிரச்சனைகள் போய் மாட்டிக்கிடுவாங்க. இப்படித்தான் நிறைய இருக்கு. இது ஒரு பக்கம், இது இருக்கட்டும். ஆனால் இதை விட என்ன அப்படின்னா, இப்போ மீன் இலக்கணத்துக்காரன் வந்து 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம், தகப்பன் ஸ்தானம். இப்போ மீன் இலக்கணத்துக்காரனுடைய தகப்பனாருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் மரணம் தான் நடக்கும், திடீர்னு தான் அந்த சம்பவம் நடக்கும். ஆனால் அவர் வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டவராக இருப்பார். பல, அதாவது அண்ணன் தம்பிகளோட நிறைய பிறந்திருப்பார், அவங்களுக்கு நிறைய செஞ்சுருப்பார். இவர் பாடுபட்டு எந்த உதவியும் இல்லாமல் தான் எந்திரிச்சிருப்பார். அந்த இடத்துல இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது வந்து இதாகும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் அப்படின்றதுல, ஹையர் எஜுகேஷனில் ஒரு பிரேக் அடிக்கிறதால இவங்களுக்கு உண்டு. உயர்கல்வி இதில் தடை ஆகத்தான் செய்யும். அதுக்கப்புறம் தான் அப்போ இவன் எதுக்குடா படிக்கிறதுக்கு லாயக்கம்னா, அதுக்கு 8ஆம் இடம். பல பேர் வந்து மெரைன் இன்ஜினியரிங் போவான், நீங்கள் பயோடெக்கு போகலாம், பயோடெக் இதில் இருக்குது, பயோடெக் வரலாம் என்ன. அப்போ சில இதுகளை வந்து இந்த ஹையர் எஜுகேஷனில் இவங்க எடுத்துக்கலாம். ஆனால் இதே இது இப்போ நான் வந்து யாராவது மீன் இலக்கணத்துக்காரன் குருநாதா அப்படின்னா வந்தால் சரி, நிறுத்துடா, குருநாதர் பார்க்க நண்பனாக இருப்போம், நண்பனாக இருக்கும், குருநாதர்னு சொல்லாது பா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து நண்பன் ஆக்கிடுவேன், ஒரு டீ வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சிருவேன், ஃப்ரெண்டுன்னு சொல்லு அப்படிமே. குருநாதன் சொல்லப்பட இனிமேல் என்ன ஏன் சாமி குருநாதன் தூக்கிடுவோம் அப்படியா? ஆமாம், அது காலபசங்க 8ஆம் இடங்க. மீன இலக்கணத்துக்காரன் வந்து குருநாதான்னு போய் காலில் விழுந்தாலும் சரி, குருநாதருக்கு வந்து சமாதி கட்ட போகிறோம்னு அர்த்தம். அந்த இடம் அப்படி இருக்கு, சரியா? இது நான் வந்து மறைக்கல, ஓப்பனாக தான் சொல்கிறேன். சில பேர் இப்படி தான் நான் சொன்னோன்னு, அப்போ நான் மீன இலக்கணன்றதுனால இப்படி பேச இல்லை, வாடா நட்பா இருப்போம், என்ன வந்துச்சு, எதுக்குடா குருன்னு சொல்கிறேன், அதெல்லாம் வேண்டாம். ஆனால் அதே இது 9ஆம் இடம் பாருங்க, காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். இவன் ஒரு கோயிலுக்கு போகிறான்னு வைங்களேன், இவனுக்கு கர்மாவுடைய தன்மை வந்து முன்னேற்றத்தை கொடுக்கும். சார், கோயிலுக்கு போக போக ஒருத்தனுடைய தொழில் உத்தியோகம் வளர்ச்சி அடையுது அப்படின்னா மீன இலக்கணத்துக்காக சார். எந்த கோயிலுக்கு போனாலும் சார்? ஆமாம், சிவன் கோயிலுக்கு போகணும். சிவாலய வழிபாடு பண்ண பெருமான் முருகப்பெருமான வழிபட அதுலேயும் ஆற்றங்கரையில், கடற்கரையில், நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களை இவர்கள் வழிபட்டால் இவருடைய வாழ்க்கையின் உச்சத்துக்கு கொண்டு போயிடும். இல்லை, இந்த குளத்து பக்கத்தில் கோவில் கூட போகலாம், உச்சம் சார். இதுதான் சூட்சுமா, அப்படி ஒரு விஷயம் இதுக்குள்ளே இருக்கு. அப்போ இதில் நான் வந்து மீன இலக்கணத்துக்காரன் வந்து, சார் என்ன சார் எனக்கு என்ன வேலை கிடைக்கும்னு, இங்கே வா, நீ என்ன வேணாலும் படி, ஆனால் ஒரு கல்லூரி பேராசிரியராக போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது, கல்லூரி பேராசிரியர். இன்னொன்று, வங்கிகளில் வேலை செய்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டும் உனக்கு உண்டு. இது எதுனாலும் செலக்ட் பண்ணிக்க. ஃபினான்சியல் சம்மந்தப்பட்டது, டீச்சிங் சம்மந்தப்பட்டது, ரைட்டா? இதை பிடிக்கடா. அப்படியே போவான் சார், சாதாரண உள்ளே போவான் சார். 9-10 ப்ரொமோஷன், 10 இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன் போயிடுவான் சார். மீன இலக்கணத்துக்கு இப்படி ஒரு யோகத்தை அதை கொடுக்கும். தெய்வ வழிபாட்டில் அவ்வளவு இருக்கு. அப்போ என்னை பொறுத்தவரை சில இடங்கள்லாம் சில கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான தகுதி வந்துட்டு உண்டு. ஒரு அரங்காவலரோ அல்லது ஒரு இதோ போய் சேர்றாங்கன்னா அந்த கோயிலை வந்து நல்லா டெவலப் பண்ணிடும். அப்படி இதுக்குள்ளே இருக்குது. நிதிநிலை எல்லாமே உயர்வானது, மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சுன்னா நல்லா இருக்குன்னு வைங்களேன். ஆனால் 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மிகச்சிறந்த காரியவாதின்னு சொல்லுவோம் இல்லையா? இவன் நினைக்கிற மாதிரியே அவன் கர்மாவுடைய நிலை எழுதுவான், இவன் விருப்பப்பட்டதான் செய்வான், கர்மாவுடைய முன்னேற்றம் அவனுக்கு உண்டு. எந்த துறைக்குள்ள வேணாலும் நல்லா மேலே வந்துடுவான் சார். சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்னு சொல்லலாம். மீனத்தில் பிறந்தவனுக்கு இது ஒன்று மிகப்பெரிய சக்ஸஸ். அப்போ ஒரு சில இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, இது 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போ மீன இலக்கணத்தில் பிறந்தவனுடைய மூத்த சகோதரர் சகோதரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவன் அவங்களுடைய விருப்பத்தை இவன் பூர்த்தி பண்ணான்னு வைங்களேன், இவனுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அவங்கள மட்டும் கோணாமல் வச்சுக்கணும். ஆனால் அதே நேரம் 12ஆம் இடம் காலபுருஷனுடைய 11ஆம் இடம். இவன் மட்டும் யாரையுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக என் திக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மட்டும் இவன் வச்சுக்கவே கூடாது. அந்த ஃப்ரெண்டு மூலமாக தான் பெரிய இழப்புகளை எல்லாம் இவன் சந்திப்பான். அப்போ ஃப்ரெண்டுன்னே வச்சுக்கூடாது. ஆனால் 11ஆம் இடம் காலபுருஷன் இவனுக்கு காலபுருஷன் 11ஆம் இடம், இவனுக்கு 12ஆம் இடம். ஒன்றும் இல்லை, மீன இலக்கணத்துக்காரன் வந்து ரோட்டில் போகும்போது ஒரு 10 ரூபாயை தூக்கி போட்டு போயிடான், இல்லை அதுவாக கீழே விழுதுன்னு வைங்களேன், பின்னாடி வந்து எடுத்து 10 ரூபாய் கூட ஒரு 10 வச்சானே, உங்கள் பணம் கீழே வந்துச்சுன்னு தான் கொடுத்துட்டு போயிடுவான்.
இவன் எவ்வளவு முதலீடு பண்ணலாம் சார், லாபம் கிடைச்சிடும் சார். ம் இவன் இந்த விரயம் லாபமா மாறுறது இவனுக்கு ஒருத்தனுக்கு தான் சார். ம் அப்படி ஒரு யோகம் யாருக்கு இருக்கு? மீனா மீன லக்னத்துக்கானுக்கு இருக்கு. எப்படி பாருங்க. ம் அப்ப மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி இல்லையா மீனோ? நிச்சயமா. பின்ன அப்படிப்பட்ட யோகம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப லக்னாதிபதியே 10 குடையவராக இருக்கிறார். அவர் பஞ்சமத்தில் உச்சம், 5ல உச்சம். அப்ப அழகான குழந்தை பிறந்த பின்பு இவனுக்கு யோகத்தின் கதவுகள் திறக்கப்படும். சகல சுகபோத்தையும் கொடுத்துரும். 11ஆம் இடத்துல தன பாக்கியாதிபதியாகி செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல உச்சம். அது காலபுருஷனுடைய 10ஆம் இடம். தன் உடன் பிறந்த மூத்த சகோதரருடைய வாழ்க்கைக்கு இவனுக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. அவர் நல்லா வர்றாருன்னா இவன் நல்லா வருவான். அது ஒரு ஈக்குவல் ஷேர்ல தராசு தட்டு மாதிரி தான் அங்க நிக்குது. அதே நேரம் 5ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நீச்சம். இப்ப இந்த இடத்துல ஒரு குழந்தை பிறந்ததுக்கு முன்னாடியே கூட பிறந்தவங்களுடைய நலனை கருதாம இருக்கக்கூடாது. அவங்களையும் பார்த்துக்கிட்டா இவனுக்கு மேன்மை நல்லா இருக்கும். நிச்சயமா சூப்பரா இருக்கும். அருமை சாமி, சரியா? அருமை அருமை. இந்த மாதிரி ஒரு கட்டத்தை வச்சு பிறப்பின் ரகசியத்தை சொன்னது இது வரைக்கும் யாரும் இல்லை. சூப்பரா சொல்லிட்டீங்க சாமி. ஏன்னா 93ல இருந்து இந்த காலபுருஷ தத்துவத்தை எடுத்து மாணவர்களுக்கு கொடுக்கும்போது காலபுருஷ தத்துவம்ன்ற ஒரு இந்த வாக்கியமே வரிகளே நம்ம இது பண்ணதானே. காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே எல்லாம் இறைவன். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். யாரும் வந்து தெரியாம இருக்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதுல பயனடையணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நிச்சயமா இறைவனர்கள் குருவர்கள் தான் சாமி உங்களுக்கு நல்லா இருக்கும். பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா வளமும் நலமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்க வேண்டுமா வேண்டிக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்லு. சுகமே சொல்லு.